பாவர்ட்டி மைண்ட் செட், ஏழ்மை மனநிலையை எப்படி மாற்றுறது? நீங்கள் ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படலாம். அது ஒரு ப்ராசஸ். அப்படின்னா நம்முடைய ஏழ்மை மனநிலையிலேருந்து நம்ம மாறுறது அப்படிங்கிறது இன்னொரு ப்ராசஸ். ஒரு விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதலாவது ஆட்டிடியூட் லெவலில் நம்ம சரியாக இருந்தால் தான் நம்மளால் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுடைய அந்த ஏழ்மை மனநிலையை எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ரிக்வஸ்ட். நம்முடைய சேனலில் வந்து கிட்டத்தட்ட 93% பேர் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்முடைய சேனலில் வந்து சேனல் மெம்பர்ஷிப் ஓப்பனாக இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதோட பேர் தமிழ் குடும்பம். அது மூலமாக ஒரு சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஏற்கனவே தங்களுடைய லைஃப்பில் நல்லா இருக்கக்கூடிய, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய, பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பீப்புள் கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைங்க. நம்ம லைஃப்பில் நம்ம யார் கூட இருக்கிறோம், யார் கூட பழகிறோம், யார் கூட அதிகம் நேரம் செலவு பண்ணுறோம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் அது வெறுமனே ஆஃப்லைனில் மட்டுமில்லை, ஆன்லைன்லேயும் கூட நம்ம யாருடைய வீடியோஸை பார்க்குறோம், எந்த மாதிரியான வீடியோஸை பார்க்குறோம், இது எல்லாமே நம்மளுடைய ஆட்டிடியூடை அஃபெக்ட் பண்ணுது. நாம் இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான சக்ஸஸ்ஃபுல்லான மக்களோடு கூட நம்ம அசோசியேட் பண்ணும்போது அவங்க எதனால் அந்த மாதிரி நல்லா இருக்கிறாங்களோ அவங்களுடைய அந்த பாசிட்டிவான குணங்கள் எல்லாமே நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கும், அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நுணுக்கமாக கவனிக்கிறதுக்கும், அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்கிறதுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த பாதையில் பயணிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதற்கேற்ற மாதிரியான நல்ல நண்பர்களை நீங்கள் தெரிந்தெடுத்து அவங்களிடத்துல பழகுங்க. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக நீங்கள் வந்து இந்த மாதிரியான சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் கூட நீங்கள் பழகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது உங்களுடைய சைட்லேருந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும். அதாவது இந்த மாதிரியான சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் கிட்ட பழகிறதுக்கு நீங்களே அதுக்கேற்ற மாதிரி உங்களை தகவமைத்துக் கொள்ளுங்கள். அல்லது இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, அந்த சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த மாதிரியான நபர்களிடத்தில் பழகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரியான ஒரு நபராக நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியணும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அந்த சக்ஸஸ்ஃபுல்லான நபரிடத்தில் நீங்கள் பழகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் பொழுது அந்த நபர் ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறார் அப்படின்னா அவரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யார்கிட்ட பழகிறோமோ அவங்கள செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து அதற்கேற்ற மாதிரி உங்களை தகவமைச்சுக்கிட்டா தான் இந்த மாதிரியான நபர்களிடத்தில் நீங்கள் பழக முடியும், அவங்களிடத்துல நீங்கள் அசோசியேட் பண்ண முடியும். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டை சொல்லணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஏழ்மை இருக்கலாம். ஆனால் பல பேர் வந்து இந்த ஏழ்மை வந்து தங்களுடைய உடைகளில் பிரதிபலிக்க அனுமதிப்பாங்க. அதாவது அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தாலே இவங்க வந்து ஏழை அப்படிங்கிறது நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் ஏழையாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அது கண்டிப்பாக உங்களுடைய ட்ரெஸ்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. ஸோ பொதுவாக அந்த ஏழையாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான ரொம்ப டல்லான ஒரு மனநிலையில் இருக்கிறனால தான் ட்ரெஸ்ஸை பற்றிலாம் ரொம்ப அக்கறைப்பட்டுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் கிட்ட பழகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் பொழுது ஏழ்மையை வந்து உங்களுடைய உடையில பிரதிபலிச்சுக்கிட்டே நீங்கள் பழகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது சாத்தியப்படாது. அதுக்காக வந்து ரொம்ப விலை கூடின ஒரு உடையை நீங்கள் வாங்கி அணியணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல. நீங்கள் வந்து ஒரு சாதாரண உடையாக இருந்தாலும் அதை ரொம்ப நீட்டாக அணியறதுக்கு உங்களுக்கு தெரியணும். கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் பழமொழி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீ ஏழையாகவே இருந்தாலும் ஒரு கூழாக குடிக்கிறதாவே இருந்தாலும் அதை வந்து நீ சுத்தமாக நீ குடி, உன்னோட்ட இருக்கிறது கந்தை உடையாக இருந்தாலும் நீ அதை துவைச்சி போடு அப்படிங்கிறது தான் பழமொழி. அது அந்த காலத்தில் வந்து அயன் பண்ணுறதுலாம் இல்லை, அதனால் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த காலத்தில் உங்கள்கிட்ட ஒரு சாதாரணமான ஒரு உடையை இருந்தாலும் சரி, அதை நல்ல நீட்டாக நீங்கள் துவைச்சி அயன் பண்ணி அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நீங்கள் பழகிற மக்கள் மத்தியில் உங்களுக்கு வந்து ஒரு நன்மதிப்பை பெற்றுத்தரும். ஏன்னா ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாம் நம்முடைய ஏழ்மையை பிரதிபலிக்கக்கூடிய அந்த உடையோட ஒரு வசதி படைத்த ஒரு வெற்றியுள்ள நபரிடத்துல நம்ம பழக போனோம் அப்படின்னா அவங்க நம்மளை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? ஐயோ பாவம், நம்மகிட்ட ஏதோ உதவி கேட்க வந்திருக்காங்க போலன்னு சொல்லி நினைப்பாங்க. பழக போயிருக்கோம்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. அப்போது நம்ம அவங்க இடத்துல பழக போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மை தகவமைத்து கொண்டு தான் நம்ம அவங்க இடத்துல போக முடியும். இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்கள் வந்து இப்போ அந்த மாதிரி வெற்றி உள்ள நபர்களிடத்துல பழகிறதுக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களை சரியான விதத்தில் வழிநடத்தக்கூடிய ஒரு மென்டரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். மென்டர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு குரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ உங்களை வந்து எல்லா விதத்திலும் உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்து ஆலோசனை சொல்லி அதில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து சொல்லி நல்லது கெட்டதை சொல்லி
எந்த மாதிரி போகணும் அப்படிங்கிற ஒரு பாதை காட்டக்கூடிய ஒரு நபர் தான் உங்களுடைய மென்டார். நம்ம பழகிற எல்லாருமே வந்து அவங்களுடைய வெற்றியின் ரகசியத்தை, அவங்களுடைய பிஸ்னஸ் சக்ஸஸை எந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்மகிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. அதை நம்ம ஒரு தப்பாகவும் நினைக்க முடியாது. ஆனால் எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்கள் நிறைய நபர்களிடத்தில் பழகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை வழிநடத்தக்கூடிய, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மனநிலையில் கண்டிப்பாக 1-2 பேரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ உங்களுடைய அந்த இண்டஸ்ட்ரியில் அல்லது நீங்கள் எதில் வளரணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, உங்களுக்கு மென்டராக இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் தெரிந்தெடுத்து நீங்கள் அவங்ககிட்டே சொல்லலாம். சார் நீங்கள் வந்து என்னை கொஞ்சம் கைட் பண்ணுங்கள், எனக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம வெளிப்படையாகவே அவங்ககிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு சில நபர்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய எஜுகேஷனாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஜாபாக இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு சரியான ஒரு மென்டார் கிடைச்சாங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய வளர்ச்சியை மிக அதிக வேகப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்ததாக பணம் சார்ந்த உங்களுடைய ஆட்டிடியூடை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ என்னுடைய சேனலில் இந்த பணம் சார்ந்த ஆட்டிடியூட் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறேன். ஸோ அதில் நான் இப்போ அதை ரிப்பிட்டேட்டிவ் பண்ணலை, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் நான் வந்து ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆட்டிடியூடை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும். ஸோ ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஒரு சில ஃபீஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டியது இருக்கலாம், ஒரு சில டாக்ஸஸ் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியாக வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த பிஸ்னஸ் நடத்துகிறனாலே ஏதோ ஒரு செலவு பண்ண வேண்டியது இருக்கலாம், கரண்ட் பில் மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து நாம் அதை கொடுக்கும் பொழுது ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்து இந்த காசை கொடுக்குற மாதிரியான ஒரு மனநிலையில் இருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸில் அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஆட்டிடியூட் இருக்காது. ரொம்ப முக்கியமாக டேக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்த டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஏதோ வீணாக நம்ம கொடுக்குற மாதிரியான ஒரு மனநிலை நிறைய பேருக்கு இருக்கும். பட் ஆக்சுவலாக டேக்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு நாட்டினுடைய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இன்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ மக்கள் வந்து சரியான விதத்தில் டேக்ஸ் அரசாங்கத்துக்கு கொடுக்கும் பொழுது தான் அந்த பணத்தை வச்சு அரசாங்கம் நிறைய விஷயங்களை செய்ய முடியும். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அரசாங்கத்துலேருந்து நிறைய உதவிகள் கிடைக்குது. அந்த உதவிகள் வந்து அரசாங்கத்தால் எப்படி பண்ண முடியுது அப்படின்னா நம்ம கொடுக்குற டேக்ஸ் மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து உங்களோட ஆட்டிடியூட் அப்படிங்கிறது சரியாக இருக்கணும். அது ஏதோ நம்ம அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம நீங்கள் இந்த பணத்தை வந்து நீங்கள் செலவு பண்ணுறது அரசாங்கம் வந்து உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸுக்கு உதவி செய்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் நீங்கள் சரி பண்ணிக்கணும். அடுத்ததாக உங்களுடைய இன்கமில் வந்து அட்லீஸ்ட் 10% எப்போவுமே வந்து ஒரு சேவிங்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறதுக்கு பழகிக்கணும். ஸோ எப்போவுமே வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வந்து அந்த வருமானங்கள் வர வர அந்த வருமானத்தை வந்து அப்படியே வந்து செலவு பண்ணிடுவாங்க. அண்ட் வந்து அவங்க எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம், எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கும். எப்போவுமே உங்களுடைய வருமானத்தில் ஒரு குறைந்தது, நான் சொல்கிறது குறைந்தது ஒரு 10% நீங்கள் சேவிங்ஸில் போடுங்க. அதுக்கு மேலே போடுறது அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். அண்ட் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதையும் ஒரு பழக்கமாக நீங்கள் பழகிக்கோங்க. இது வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு ஃபினான்ஷியல் அக்கௌண்டபிலிட்டியை உங்களுக்கு வந்து ஒரு பண ரீதியான ஒரு ஒழுக்கத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக எப்படி இந்த 10% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய இன்கமில் அட்லீஸ்ட் ஒரு 10% நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பயன்படுத்துங்க. இந்த வீடியோவில் நம்ம முதல் பாயிண்டில் பார்க்கும்போது நீங்கள் பாசிட்டிவான சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் இடத்துல நீங்கள் பழகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளுக்கு வந்து நமக்கு மேலே இருக்கிற நபர்களுடைய உதவி தேவை அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். எப்படி நமக்கு மேலே இருக்கிற நபர்களுடைய உதவி தேவையோ அதே மாதிரி நமக்கு கீழே இருக்கிற ஒரு சில நபர்களுக்கும் நம்மளால் உதவி தேவை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுடைய இன்கமில் அட்லீஸ்ட் ஒரு 10% மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. அண்ட் நீங்கள் வந்து பணமாக மட்டும்தான் உதவி செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. அது வேறு விதங்களில் நீங்கள் உதவி செய்யலாம். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உதவி தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி உதவி செய்யும்போது அதில் நமக்கும் பல நன்மைகள் இருக்குது. முதலாவது நம்ம மனசில் ஒரு திருப்தி, இந்த மாதிரி கொஞ்சம் பேருக்கு நம்மளால் எந்த ஒரு சில உதவிகளை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி, ஆத்ம திருப்தி நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தையும் ஒரு நோக்கத்தையும் கொடுக்குது. ஒரு ஏழையாக வந்து நாம் எப்போவுமே வாங்குகிற ஒரு இடத்துல இல்லாமல் ஒரு சில நேரங்களில் நாம் கொடுக்குற இடத்துலையும் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறது நீங்கள் இந்த ஏழ்மை மனநிலையிலேருந்து விடுபட்டு வர்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். இந்த மாதிரி நீங்கள் வந்து 10% சேவ் பண்ணுறதுக்கு எடுக்கிறது, 10% ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதாவது நீங்கள் சரியான விதத்தில் உங்களுடைய ஃபைனான்ஸை வந்து மேனேஜ் பண்ணணும். அதாவது உங்களுடைய அக்கௌண்டிங்கில் அதில் வந்து கரெக்டாக இருக்கணும்.
எவ்வளோ பணம் உங்களிடத்துலேருந்து வருது, எந்தெந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணுறீங்க, எப்படி செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறீங்க, இது எல்லா டீட்டெயிலுமே உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அதனால் வந்து வெறுமனே பணத்தை வந்து அப்படியே ஜஸ்ட்டு செலவு பண்ணுறதுக்கு வந்து அப்படியே எடுத்து செலவு பண்ணுறது, அப்படியே எடுத்து சேவிங்ஸில் போடுறது அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோ பணம் வருது, இதில் எவ்வளவு நான் சேவ் பண்ணுறேன், எவ்வளவு நான் செலவு பண்ணுறேன், எந்த மாதிரி செலவு பண்ணுறேன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் சரியான விதத்தில் அக்கௌண்டிங் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுருங்க. இது வந்து உங்களுக்கு லைஃப்பில் இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைனான்ஸ் சார்ந்த ஒரு ஒழுக்கம். ஸோ இது நீங்கள் உங்களுடைய ஃபைனான்ஸை வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுக்கு உதவி செய்யும். அடுத்ததாக எப்போவுமே வந்து உங்களை நீங்கள் எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெய்லி வந்து உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். உங்களுடைய ஃபீல்டில் வந்து என்ன விஷயங்கள் புதுசாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வேறு மெத்தட் பயன்படுத்தலாம். இன்றைக்கி வந்து நமக்கு ஆன்லைனில் நிறைய ரிசோர்ஸஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீல்டில் அன்னன்னைக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களை அப்டேட் பண்ண முடியும், எவ்வளோ அட்வான்ஸாக வந்து நீங்கள் உங்களை எஜுகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும். உங்களுடைய துறை சார்ந்த ஒரு நபரிடத்துல பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது ஒருவேளை அது ஒரு குறுகிய வாய்ப்பாக இருக்கலாம். அந்த குறுகிய வாய்ப்பில் கூட நீங்கள் அவங்ககிட்ட பேசுகிற அந்த விஷயங்கள், நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை அவங்க கவனிக்கும்போது, நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஏதோ ஒன்றுமே தெரியாமல் பரிதாபமாக நிற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணாது. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எந்த நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்கள நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பெற்றுக் கொடுக்கும். கடைசியாக உங்களுடைய லைஃப்பில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நீங்கள் கோல் செட் பண்ணி அதை நோக்கி முன்னேறுங்க. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, மென்டல் ஆஸ்பெக்ட் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வெறுமனே வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் உங்களுடைய லைஃப்பில் இருக்கிற மற்ற ஆஸ்பெக்ட்ஸுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறது உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு சைடாக மாத்திரம் ஒதுங்கி போயிடாமல் உங்கள் லைஃப்பில் எல்லா விதத்திலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலுக்கு போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.